என்பிபி எனும் ஜேவிபியின் முரண்பாடான கருத்துக்களும் சமூகத்திலிருந்து எழும் கேள்விகளும். வார்த்தைக்கு வார்த்தை அனுரவினால் உச்சரிக்கப்படும் மஹிந்த ராஜபக்ஷே எனும் கோஷமும் அவரின் கூட்டுக் கொள்ளைக்கும் காரணமாக இருந்த ஜேவிபியினர் ஏன் அதற்கான பொறுப்பு குரலில் இருந்து நழுவிச் செல்கிறார்கள்? அனுரகுமார திசநாயக்க கூறுவது போன்று 2005ஆம் ஆண்டு சுவரொட்டிகளை மஹிந்த ராஜபக்ஷவுக்கு ஜேவிபி தான் அச்சடித்து கொடுத்திருந்தால் அந்த அராஜகத்திற்கு துவக்க புள்ளி வைத்தவர்களும் தானே நாட்டின் இந்த திவால் நிலைக்கு பொறுப்புதாரிகள். சந்திரிகா அம்மையார் அப்போதைய ஜனாதிபதியும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவருமாக இருந்த காலத்தில் மஹிந்த ராஜபக்ஷவை பதவிக்கு கொண்டு வருவதற்கு எள்ளளவேனும் விருப்பமில்லாத போது அவருக்கு அதிகப்படியான அழுத்தங்களை கொடுத்து மஹிந்தவை பதவிக்கு கொண்டு வர துடித்த ஜேவிபியினர் இன்று வேறு வேஷம் போட்டு நாட்டின் மாற்றத்தை எப்படி ஏற்படுத்தப் போகிறார்கள்? ராஜபக்ஷ ராஜ்யம் எனும் வரலாற்று பிழைக்கு ஜேவிபி பொறுப்பு கூறியே ஆக வேண்டும். இல்லாவிட்டால் அப்படி ஒரு விடயத்தை சுட்டிக்காட்டுவதை நிறுத்த வேண்டும். மூச்சுக்கு மூச்சு மத்திய வங்கி கொள்ளையை பற்றி பேசித் திரிகின்ற ஜேவிபியின் தலைவர் அனுர ஏன் அவர்களுடைய பாராளுமன்ற உறுப்பினரும் அப்போதைய கோப் கமிட்டியின் தலைவருமான சுனில் ஹந்துனெட்டியின் கோப் அறிக்கை ரணிலை விடுவித்தது. அரசியலுக்காக மாற்றம் என்ற போர்வையில் எது வேண்டுமானாலும் பேசலாம், எப்படியும் உணர்ச்சிகளை தூண்டி ஆட்சி கதிரையில் ஏறலாம் என்ற தன்னம்பிக்கை அவர்களுக்கு வந்துவிட்ட போதும் அவர்களுடைய பழைய பக்கங்களை சுருட்டி குப்பையில் போட்டுவிட்டு வரலாற்றை எள்ளளவேனும் அறியாத இளைஞர்கள் மத்தியில் மாற்றம் எனும் பிம்பத்தை கட்டி வைத்து தவறாக வழிநடத்துகிறது. எத்தனை தடவைகள் ஜேவிபி உறுப்பினர்களுக்கு நல்லாட்சியில் சந்தர்ப்பம் கொடுக்கப்பட்டது? கள்வர்களை பிடிக்கும் அந்த கமிட்டியில் உறுப்பினர்களாக இருந்த ஜேவிபியினரால் எந்த ஒரு குற்றத்தையும் நிரூபிக்க முடியவில்லை. அதற்கு அவர்கள் முயற்சிக்கவும் இல்லை. ஆனால் கொத்து கொத்தாக பயில் இருப்பதாக சொல்லும் இவர்கள் சட்டத்தின் மீதும் ஆடசியின் மீதும் பழியை கோர்த்துவிட்டு தப்பிக்க முயல்வதில் எங்கே நியாயம் இருக்கிறது? இவ்வளவு காலமும் இவர்களால் எத்தனை பேருக்கு பயில் கோப்பிலிருந்து தண்டனை பெற்றுக் கொடுக்க முடிந்தது? ஏதாவது ஒன்றை பற்றி தெளிவு இருக்கிறதா? செலவினை குறைப்பதற்கு கூறும் காரணம் சிறு பிள்ளைத்தனமாக இருக்கிறது. அதில் முன்னாள் ஜனாதிபதிகளின் ஓய்வூதியத்தை நிறுத்தி நாட்டை அபிவிருத்தி செய்ய முடியுமா? அப்படியென்றால் அரசியல்வாதிகள் களவெடுத்து பிற்காலத்திற்கு சேர்த்து வைக்க வேண்டுமா? என்ன வகையான கவர்ச்சி வார்த்தைகள் இவைகள்? எந்த ஒரு சிறந்த திட்டமும் இல்லாமல் வெறும் ஆட்சியை கைப்பற்றும் மனநிலைதான் இவ்வாறு சூனியமான மாற்றத்துக்கு அடிகோல்களாக அமைகிறது. எல்லாவற்றுக்கும் காலம்தான் பதில் சொல்ல வேண்டும்.